ஹாய் ஹலோ வெல்கம். கணவன் பயனற்றவன் சொல்லிட்டு பிரியங்கான்ற பெண் தன்னோட கணவனை விவாகரத்து செய்யறா. விவாகரத்து செஞ்ச உடனே அவளுக்கு பெரிய உண்மை தெரிய வருது. என்ன உண்மை அது? வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். பிரியங்கா சில மாதங்களுக்கு முன்னாடி தன் கணவரை விவாகரத்து பண்றா. ஆனா கணவர் அவளுடைய வாழ்க்கை பயணத்துக்காக நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அதாவது சின்ன சின்ன உதவி. பிரியங்காக்கு சைபர் கிரைம்ல ஒரு பெரிய பதவியாளர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. பரிசு எழுதி பாஸ் ஆகிறதுக்கு அவர்கிட்ட பெரிதளவு பணம் கிடையாது. ஆனா கணவர் சின்ன சின்ன கம்ப்யூட்டர் உதிரி பார்ட்ஸ்களை வேலை செஞ்சு அவருக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வருமானத்தை தன் மனைவிக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு. தனக்கு ₹1 கூட எடுத்து வைக்காத பிரியங்கா கணவர் விஜய் தன் மனைவி மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. பிரியங்காக்கு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல ஆடை கூட கிடையாது, நல்ல செருப்புகளும் கிடையாது. இருந்தும் தன் கணவர் அவருக்கு எதுவும் வாங்கிக்காம தன் மனைவிக்காக எல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் இப்படி பிரியங்கா தன்னுடைய தொடர் முயற்சியால ஒரு நாள் வெற்றி காண்றாங்க. சைபர் குற்றப்பிரிவுல ஒரு பெரிய வேலை கிடைக்குது, நல்ல போஸ்டிங் கிடைக்குது. தன்னுடைய கணவர் விஜய் பிரியாவை அந்த யூனிஃபார்ம்ல பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அப்பா இனிமே நம்மளோட துன்ப நாட்கள்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நமக்கு வரும் நாட்கள்லாம் வெற்றி நாட்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரு சில நாட்கள் கழிச்சு பிரியாவோட ஆபீஸ்ல ஒரு நல்ல பார்ட்டி நடக்குது. ஆனா பிரியா அந்த பார்ட்டில நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணி அழகா கலந்துக்கிறா. ஆனா தன் கணவர் அறிமுகப்படுத்தாம புறக்கணிச்சு மற்ற எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. விஜய் தன் கணவரா இருக்கிறதுக்கு அவருக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா தன் கணவர் வேலை இல்லாத ஒருத்தர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. எப்பவுமே விஜய் மடிக்கணினியோட உட்காந்துட்டே இருப்பாரு. அது உட்காந்துட்டு இருக்கும்போது பிரியங்கா நினைக்கிறா, ஏன் இப்படி கேம் விளையாட்டே இருக்கீங்க, உலகத்தையும் பாருங்க, ஏதோ ஆபீஸ்க்கும் வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. பிரியங்கா பொறுத்த வரைக்கும் அவர் என்ன வேலை செய்யறாரு என்ன எதுனே தெரியாது. ஆனா விஜய் ரகசிய சைபர் பிரிவின் உறுப்பினரா இருக்காரு. அதாவது மடிக்கணில சும்மா கேம் விளையாட்டு. ஆனா விஜய் டார்க் வெப்புக்காக பணியாற்றி இருக்காரு. ஆனா பிரியங்காக்கு இது பத்தின விஷயம் எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாம பிரியங்கா தன்னோட அடுத்த போஸ்டிங்காக நேர்காணல் அட்டெண்ட் பண்றாங்க. டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியல. ரொம்ப யோசனை பண்றாங்க. பிரியங்கா நான் ரொம்ப புத்திசாலின்ற ஒரு நினைப்போடவே எப்பவும் இருப்பாங்க. பிரியங்கா தன் கணவர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்டாங்க, எனக்கு ஆன்சர் பண்ணவே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டே இருக்கா. அப்ப பிரியங்காவோட கணவர் என்ன பண்றாரு, பிரியங்காவோட மடிக்கணில சில ரகசியங்களும் சில டாக்குமெண்ட்ஸ் வச்சு போறாரு. அதாவது நேத்து கேட்ட கொஸ்டினுக்கு அதுல ஆன்சர்ஸ் இருக்கு. பிரியங்கா உடனே தன்னோட டாக்குமெண்ட்ஸ் ஏதோ இருக்குன்னு நம்ம தேடி பார்த்ததுல ஏதோ கிடைச்சிருக்குன்னு நினைச்சு அந்த ஆன்சரை போய் ஆஃபீஸ்ல சொல்லி அவருக்கு அடுத்த நாள் ப்ரொமோஷன் கிடைக்குது. அந்த இடத்துல இருந்து பிரியங்காக்கு ப்ரொமோஷன் கிடைச்சோடனே ராணுவ ரொம்ப உச்சத்துல இருக்கு. தன் கணவர் ஒரு பெருசா பொருட்படுத்ததே கிடையாது. தன் கணவர் வீட்டு வேலைக்காரன போல நடத்துறது, அதாவது அவரோட ஷூக்கு பாலிஷ் போட சொல்றது, மற்ற எல்லா வேலையும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா விஜய்க்கு ரொம்ப பொறுமை. தன் மனைவி எது சொன்னாலும் ரொம்ப தட்டாம அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் பிரியங்கா என்ன பண்றா, தன்னோட மூத்த அதிகாரியோட பார்ட்டிக்கு போறா. பார்ட்டிக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு வந்த மூத்த அதிகாரி சொல்றாரு, பிரியங்கா உங்களை மாதிரி புத்திசாலி நான் பார்த்ததே கிடையாது, நீங்க மட்டும் என் மனைவியா இருந்ததே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூத்த அதிகாரி சொல்றாரு. அப்ப இதை பார்த்தோன்னே விஜய், என்ன பிரியங்கா நீங்க என்ன புதுசு உனக்கு பழக்கம் இருக்கு, என்ன எப்படிலாம் ஒரு புதுசா நீ ஒருத்தவங்களோட பழகிட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும், அப்போ சொல்றா, நான் உன் கூட இருந்தா முன்னேறவே முடியாது, நீயும் வேலைக்கு போகல, உன்னை பார்த்து உனக்கு வேற என்னை பார்த்து போறாமையா இருக்கு, நான் உன் கூட வாழ எனக்கு விருப்பம் கிடையாது, நான் எங்க போவேன் எங்க வேணா வருவேன், அதை கேட்க நீ யாரு, நீ என் கணவரா இருந்தா எல்லாத்தையும் கேட்கணுமா, அதனால நான் பண்ண உன்னை வேகாத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நீ நிம்மதியா நாங்க பேசிட்டு இருந்ததை கெடுத்து விட்ட, நாளைக்கு நான் கண்டிப்பா ஒரு அட்வொகேட்டை பார்ப்பேன், அட்வொகேட்டை பார்த்துட்டு நான் கண்டிப்பா உனக்கு ஒரு டைவர்ஸ் கொடுப்பேன் அப்படின்றான். அப்ப விஜய் ரொம்ப வருத்தத்தோட உட்காந்து வெளில ஜன்னல் நின்று பார்த்துட்டு இருக்கா. நல்ல மழை புயலுமா இருக்கு. வெளியில மட்டும் மழை புயலா இல்ல, விஜயோட மனசுலயும் ஒரு புயல் அடிக்குது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் டாக்குமெண்ட் வச்சுட்டு அவன் என்ன பண்றான், ஹால்ல உட்காந்துட்டு இருக்கா. ஆனா விஜய் எப்பவும் போல டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கான். உடனே அவன் என்ன பண்றான், அந்த டீ வாங்கி குடிச்சிட்டு விஜய் நம்ம டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் டாக்குமெண்ட் எடுத்து காமிச்சிட்டு விஜய்க்கு ஒரே பேர் அதிர்ச்சியா இருக்கு. என்ன பிரியங்கா, ஏதோ நீ விளையாட்டுக்கு தான் சொல்ற, கோவத்தை சொல்றேன்னு நினைச்சிட்டு, ஆனா நிஜமாவே நீ சரியா, உண்மையாவே நீ எனக்கு காதலிக்கலையா அப்படிலாம் கேட்கிறான் விஜய். அப்ப பிரியங்கா சொல்றா, நீ எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, என் வாழ்க்கையில ஒரு கரும்புள்ளி போல நீ இருக்க, நிறைய பேர் ஆபீஸ்ல இருந்து வராங்க, உன்னை நான் என்ன அவங்க கிட்ட அறிமுகப்படுத்துறது, எனக்கு ரொம்ப கணவன் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, நீ ஒரு வேலையற்றவனவர் இருக்க, எங்கேயாவது ஒரு அழகா ட்ரெஸ் பண்ணி ஒரு டிஷர்ட், அழுக்கு டிஷர்ட், கலஞ்ச தலை, ஒரு கேவலமான ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கே, உன்னை போய் என் கணவன் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி என்ன நானே அவமானப்படுத்திக்கிறதான்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப தரம் தாழ்த்தி பேச ஆரம்பிச்சிட்டா பிரியங்கா. அதை கேட்டோட உடனே விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா பிரியங்காக்காக நிறைய விஷயம் அவன் மாத்திட்டான். சத்தமா சிரிக்கிறதே மாத்திக்கிட்டான். பிரியங்காக்காக நிறைய விஷயம் தியாகம் பண்ணிருக்கான். எந்த ஒரு பணமும் தனக்காக சேர்த்து வைக்கல விஜய் தன்னை உடம்பு சரியில்லாம் கூட சரி, அவருக்குன்னு ₹1 கூட எடுத்து வச்சு கிடையாது, சம்பாரிச்ச எல்லா காசுமே பிரியங்காவுக்காக செலவு பண்ணிட்டாரு. பிரியங்காவோட வெற்றி நம்மளோட வெற்றின்ற மாதிரி நினைச்சாரு. அப்படிப்பட்ட பிரியங்கா நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பேப்பர் என்ன பண்றாரு, விஜய் அந்த டைவர்ஸ் பேப்பர் வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. கண்டிப்பா நீ வருத்தப்படுவ பிரியங்கா அப்படின்றாரு. பிரியங்கா என்ன பண்றா, முணுமுணுத்துட்டே வரா. முணுமுணுத்துட்டு விஜயோட அறைக்கு விஜயோட ஒரு ட்ரங்க் பட்டி இருக்கு, அதை எடுத்து தூக்கி கடாஸ்டா. அப்ப விஜய் சொல்றா, உண்மையாவே என்ன யாரும் தான் நினைச்சிட்டு இருக்கிற இவ்வளவு நாளா அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு நீ ஒரு குப்பை அப்படின்னு சொல்றா. அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப மனசு வருத்து போடுறான். உடனே என்ன பண்றான், அந்த இடத்த விட்டு நிக்காம கிடுகிடுன்னு வெளில வந்துடுறான். தன்னோட மொபைல் எடுக்கிறான். ஒரு கிரிப்டோகிராஃபிக் மூலமா என்ன பண்றான், ஒரு லிங்கை மாத்துறான். ஒரு நம்பர் பிளேட் இல்லாம ஒரு எஸ்யூவி கார் ஒன்று வருது. சார் உங்களோட அறிக்கைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு வராங்க. உடனே உள்ள போய் அதுல ஏறி போயிட்டு இருக்கான். பிரியங்கா மேல பார்த்துட்டு இருக்கா. இவன் பேருந்துக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் நிமிஷம் பார்த்துட்டு தன்னோட வேலையை பார்க்க போயிட்டா. இனிமேதான் அந்த மனிதன் யாருன்னு அவளுக்கு தெரிய போகுது. சார் உங்க வருகைக்காக நாங்க எல்லாம் காத்துட்டு இருந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு,
ஆனா விஜயோட கண்ணில் எந்த ஒரு சோகமும் இல்ல, ஒரு புதிய தன்னம்பிக்கை வந்திருக்கு. கார்ல ஏறுவதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, விஜய் இருந்து அடுக்குமாடி போய் பாக்குறாரு. ஆனா அடுக்குமாடியில பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷமா வந்து பிரியங்கா சிரிச்சு சந்தோஷமா இருக்கா. விஜய் உடனே சொல்றாரு, அடுத்த 3 நாளுக்கு இணையமும் இணையவெளியும் என்னோட கட்டுப்பாடுல வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காரு. இருள நடக்கிறதா நமக்கு எல்லாமே தெரியணும், உடனே சீக்கிரமா விரைந்து செய்யுங்க, நம்ம செய்யறதுனால நிறைய விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்ப பிரியங்கா என்ன பண்றா, விஜய் சென்ற பிறகு தன்னோட ஹால்ல உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்பா போய் தொலைஞ்சான், இவன் இல்லாம வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட காஃபி ரொம்ப ரசிச்சு குடிச்சிட்டே இருக்கா. அந்த நிம்மதி அவளுக்கு ரொம்ப நேரம் நீடிக்கல. உடனடியே தன்னோட ஆஃபீஸ் வந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க, உடனடியே வாங்க ஆஃபீஸ்க்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பிரியங்காக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கு. பிரியங்கா உடனடியே என்ன பண்றா, தன்னோட யூனிஃபார்ம் போட்டு உடனடியே போறா. அந்த ஆஃபீஸ் முழுதும் பாத்தீங்கன்னா ஒரே ரெட் கலர் எழுத்துக்களா இருக்கு. ஹேக்கர்ஸ் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு. அவளால என்ன செய்யறது எது செய்யணும் ஒண்ணுமே புரியாம இருக்கு. சிஸ்டம் ஃபெயிலியர் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கா. உடனே பிரியங்கா என்ன பண்றா, மெயின் சிஸ்டம் ஓபன் பண்ணி என்ன பண்றா, நிறைய வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குறா. ஆனா அந்த எந்த ப்ராம்ப்ட் அந்த ஒர்க் ஆகல. என்ன அதுன்னு சொல்லிட்டு ஒரு கடத்துல அவரே என்ன பண்றா, பெஞ்ச்ல கையை வச்சு தட்ட ஆரம்பிக்கிறா. என்ன நான் எந்த கோட் கொடுத்துமே அக்சஸ் பண்ணிக்க மாட்டேங்குது, என்னதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம இருக்கு. எல்லாருமே கத்துறா, நீங்களே உங்களால ஒரு விஷயம் கூட சமாளிக்க முடியலையா அப்படின்னு. உடனே அப்பா ஒரு மூத்த நபர் அதிகாரி ஒருத்தர் வராரு, சுதீர் பாபுன்னு சொல்லிட்டு வராரு. அம்மா பிரியங்கா, இது சாதாரண ஹேக்கிங் கிடையாது, இதை பூஜ்ய நாள் தாக்குதல் சொல்லுவாங்க. இந்த ஹேக்கிங்கை எல்லாராலையும் நிறுத்த முடியாது, இந்த ஹேக்கிங்கை சிலரால மட்டும்தான் இருக்க முடியும். கடந்த 5 ஆண்டுகளா இந்த மாதிரி ஹேக்கிங் நடந்ததே கிடையாது, இது ஒன்று மாத்துறதுக்கு ஒரு சில ஆட்களாலே முடியும், எல்லாராலையும் முடியாது பிரியங்கா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது கேட்டோன்னே ஒரே யோசனை பண்றா. அப்போ திடீர்னு யோசனை பண்ண, நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நம்ம சொன்னா நமக்கு திடீர்னு நமக்கு ப்ராப்ளம்லாம் வருமே, விஜய் தான் நமக்கு உதவி இருக்காரோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்றா. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில இருந்து தளபதி வந்து எப்படி இந்த சிஸ்டம் எப்படி இவ்வளவு ப்ராப்ளம் ஆச்சு, இந்த இன்னும் 12 மணி நேரம் இது தொடர்ந்து நீடிச்சுன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வெளில போயிடுமே, நீங்க என்னதான் வேலை செய்றீங்கன்னு சொல்லிட்டு பிரியங்காக்கு பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. பிரியங்காக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப பயத்துல இருக்காங்க. தன்னுடைய வேலையை பறிப்போற அளவு இருக்கு. ஏன்னா நாட்டோட தரவுகள் எல்லாம் வெளியில போயிடணும்னு பிரியங்காக்கு கை கால நடுங்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இது எப்படி சமாளிக்க போறோன்ற பயமும் அதிகமா வந்துருச்சு. தளபதி கேட்கறாங்க, பட் நாட்டுல ஒரு பேய் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பேயா, என்னது இது பேயின்னு சொல்றீங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்றாங்க. ஃபேண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேயா, இது என்ன ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது ஃபேண்டம்ன்ற ஒரு டிவைஸ் கிடையாதுமா, இது வந்து ஒரு பேரு, இந்த துறைக்காக ரகசியமா வேலை செய்வாங்க, அவங்க ஒருத்தங்களால மட்டும்தான் இந்த சிஸ்டம் ஹேக் ஆனதை கிளியர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்ப அந்த தளபதி என்ன பண்றாங்க, அந்த ஃபேண்டமா கூப்பிடுறாங்க. அந்த ஃபேண்டமை கூப்பிட்டுட்டு நம்மளோட சிஸ்டம்ல உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு நிறைய தூசி நிறைஞ்ச ஒரு கார் வந்து இறங்குது. அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கோட், உள்ள ஒரு டிஷர்ட், ஒரு ப்ளூ ஜீன்ஸ், ஒரு கண்ணாடி, அவனோட தோற்றம் எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கு. பிரியங்கா நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்குன்னு பார்த்தா விஜய். இன்னும் பிரியங்காக்கு விஜய் பார்த்தோன்னே பேரதிர்ச்சி. விஜய் வேலை இல்லாம இருக்கிறதா நம்ம அவர் டைவர்ஸே பண்ணோம், ஆனா இவன் எப்படி ஃபேண்டம் சொல்றாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. பிரியங்காக்கு வானமே இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு விஜய் பார்த்தோன்னே. அப்பதான் வந்து அங்க உள்ள ஆபீசர் கிட்ட கேட்கறாங்க, யாரு இவங்க அப்படின்னு சொல்ற. இவர் தான் ஃபேண்டம், இவர் தான் சிஸ்டம் ஹேக் பண்றதுக்காரு, நம்ம வெப் சர்வீஸ்ல தலைமறைவா இருந்து பண்ணியாற்றாரு அப்படின்றாங்க. அந்த சைபர் கிரைமோட ஜெனரல் என்ன பண்றாரு, விஜய்க்கு வரவேற்பு கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே பிரியங்காக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னது இவரு இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படியே ஒண்ணுமே புரியாம இருக்கு. உடனே வந்து பிரியங்கா விஜயும் பாத்துக்கிறாரு. ஆனா விஜய் வந்து பெருசா பிரியங்கா கண்டுக்கல. எனக்கு மெயின் ஃப்ரேம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, இன்னும் 12 மணி நேரத்துக்கு யாரும் இங்க இருந்து வெளியே போக கூடாது, நான் கோடிங்ஸ் பண்ற வரைக்கும் இங்கே தான் எல்லாருமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் தெரிவிக்கிறார் விஜய். உடனே பிரியங்கா அவர் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. பிரியங்கா விஜயோட விரல்கள் பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர்ல அச்சடிச்சுட்டே இருக்காரு, ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டே இருக்காரு. இதை கொடுத்துட்டே இருக்கும்போது பிரியங்கா ரொம்ப அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம விஜய் வேலை இல்லாதவன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமா நினைச்சோம், ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஒரு நாட்டோட தரவுகள் வெளியில போகாத அளவுக்கு அதை பாதுகாப்பா வைக்கிற அளவுக்கு இவ்வளவு ஒரு நாலேஜ் படிச்சவரான இவரையா வந்து ஒரு தரக்குறைவா நினைச்சேன், இவரையா நான் ஒரு குப்பைன்னு சொல்லி நினைச்சேன். ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க பிரியங்கா. அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமே காத்திருக்கிறது. சைபர் துறையினோட கட்டுப்பாடே ஒரு பெரிய பீதி நிலையில இருக்கு. இது கண்ட்ரோல் ஆனதான் நம்மளோட நாட்டு தரவுகள் வெளியே போகாம இருக்கும். இது கண்ட்ரோல் ஆகலன்னா நாட்டு தரவுகள் இன்னும் 12 மணி நேரத்தை வெளியே போயிடும். சைபர் அறையில எல்லாருமே ஒரு பீதியில இருக்காங்க. பிரியங்காவும் பிரியங்காவோட தலைமை அதிகாரிகளும் ஒண்ணுமே புரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபேண்டம் மூலமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் தான் அந்த ஃபேண்டம். விஜய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது பிரியங்காவோட கண்ணில் தண்ணீரே வந்துருச்சு. இப்படி ஒரு மனிதனை நம்ம விட்டுட்டுமே, நம்ம இப்படி ஒரு மனிதன் ரொம்ப கீழ்ப்படுதல், ரொம்ப கேவலமா பேசிட்டுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. நம்ம அவமானப்படுத்தணும், அவனோட பலவீனம் நம்ம மேல பாசமா இருந்ததை நம்ம வந்து உதாசனப்படுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டே இருக்கா. அவ பிரியங்கா கிட்ட காஃபின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் கிட்ட கேட்பாரு. அவ பிரியங்கா காஃபி கொடுத்தோன்னே விஜய் வந்து முறைப்பாரு. உடனே பிரியங்கா அந்த கையை எடுத்துடுறாங்க. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. உடனே பிரியங்காக்கு ரொம்ப வருத்தமாயிடுது, என்னடா நமக்கு ஒரு காஃபி கூட கொடுக்க விடாம செய்யறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தும் வந்து விஜய் ஒரு கணம் கூட இல்லாம தன்னோட கண்களை தொடர்ந்து லேப்டாப்ல இருந்து பார்த்துட்டே இருக்காரு. இதை பார்க்கும்போது பிரியங்காக்கு ஆனந்த கண்ணீர் வருது. நம்ம கணவர் இவ்வளவு ஒரு பெருமை மிக்க நபரா இருந்திருக்காரு, நமக்காக எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு, நாம அவர் ஒரு கணம் கூட பெருசா நினைக்கலையே, அவர் ஒரு தூசி மாதிரி தான் நினைச்சோம், அவர் ஒரு நாட்டு தரவுகளை காப்பாற்றுற அளவுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்காரு, இவரை போய் நம்ம வந்து ரொம்ப கேவலப்படுத்தணும் உதாசனப்படுத்தணும்னு நினைச்சு வருத்தப்பட்டு
கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க பிரியங்கா பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த சைபர் கிரைம் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா கரண்ட்டும் போயிடுச்சு. இது எல்லாமே ஹேக்கர்ஸோட வேலையான்னு சொல்லிட்டு பிரியங்கா விஜய் கிட்ட கேக்குறாங்க. ஆமா, ஹேக்கர்ஸோட வேலை தான். இப்போ நான் ஹேக்கர்ஸ்க்கு வேற ஒரு வலை விளைச்சிருக்கேன், இதனால டேட்டாஸ் எதுவும் பறி போகாதான்னு சொல்லிட்டு பிரியங்கா விஜய் கிட்ட கேக்குறாங்க. இல்ல டேட்டாஸ் எதுவும் பறி போகாது, நான் வேற ஒரு சர்வர்ல டேட்டாஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கேன், இதனால உங்களோட டேட்டாஸ் போறத பத்தி நீங்க வருத்தப்பட வேண்டாம். இப்போ நான் அவங்க வலையில சிக்கி அவங்க வலையில இருந்து இந்த ஹேக்கரை நான் ரிமூவ் பண்ணோம், அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. விஜய் தன்னோட வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. கமாண்ட் ப்ராம்ப்ட் கொடுக்காரு. அந்த கை வலிக்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல கிரீன் கலர் மிஷன் சக்சஸ் வருது. இதை பார்த்தோன்னே சைபர் கிரைம் ஆஃபீஸ்ல உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பிரியங்கா கண்ணிலுமே அவ்வளவு கண்ணீர் ததும்ப இருக்கு. அங்க உள்ள எல்லாருமே விஜய்க்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. பிரியங்கா ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்ததால உடனே என்ன பண்றாரு, விஜய் நேரடியா பிரியங்கா பாக்குறாரு. உடனே பிரியங்கா பேசதை நிப்பாட்டிடுறா. உடனே பிரியங்கா கூப்பிட்டு சொல்றாரு, பிரியங்கா இது நீங்க ஆபீஸ் விஷயமா என்ன வேணா கேட்கலாம், ஆனா அந்த தனிப்பட்ட உரையாடல்கள் என்கிட்ட உரையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாரு. ரொம்ப நெஞ்சில அம்பு பஞ்சமா இருக்கு. உடனே சைபர் கிரைமோட இயக்குனர் சொல்றாரு, பிரியங்காவுக்கு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிருக்காரு. கொஞ்ச நேரம் இயக்குனரே பார்த்துட்டு என்ன சொல்றாரு, அமைதியாக இருக்கிறாரு. இங்க இருக்கவங்க ஒரு வெற்றி பெற்றவங்க எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இயக்குனர் விஜய் பின்னாடியே போறாரு. விஜய்க்கு ரொம்ப நன்றி சொல்லி, விஜய் நீங்க வரலன்னா நம்மளோட நாட்டு தரவுகள் பறிப்பு இருக்கும், தரவுகள் பறிப்போனா நம்மளோட திட்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இதனால நமக்கு பெரும் விளைவு ஏற்பட்டிருக்கும், இது எல்லாமே உங்களால தான் காப்பாற்றப்படுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இயக்குனர் அவரை கட்டி அணைச்சபடின்றாங்க. விஜய் வெளில விட்டுட்டு வராங்க. அது விஜய் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அமைதி அந்த இடத்துல நிகழுது. அந்த இடத்துல உள்ள சக ஊழியர்கள் என்ன பண்றாங்க, கிசுக்கிறாங்க. இவரு உன்னுடைய கணவர் தானே, இவர் விஜய் தானே, இவர் தானே இப்ப ரீசெண்டா நீ டைவர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக்குறாங்க. இவர் நினைச்சாருன்னா ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணா பல கோடி பணங்கள் இவர் அக்கௌண்ட்ல விழும், இவரையா வேலையில சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. விஜய் போனதுக்கு அப்புறம் பிரியங்கோட கடமை பெரிய மலை போல இருக்கு. இந்த 48 மணி நேரத்துக்குள்ள எனக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் முடிச்சு எனக்கு ஃபைல் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் ஆஃபீஸ்ல இருந்து பிரியங்காக்கு ஒரு பிரஷர் ஏற்பட்டிருக்கும். அப்ப பிரியங்கா என்ன பண்றா, இந்த டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. அப்ப அந்த டைம்ல ஒரு ஃபைல் ஒன்று பாக்குறா. அதுல ஒரு ஃபைல்ல பாத்தீங்கன்னா பிரியங்கா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா, அவரோட ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, ஒரு நாள் பார்ட்டியில கலந்துட்டு இருக்கா. பார்ட்டியில கலந்துருக்கும் அவர் குடிச்சிருந்தாலும் தன்னோட வேலையை ஒழுங்கா பார்க்காதனால என்ன பண்றா, அந்த சிஸ்டம் ஹேக் பண்ணி விஜய் பிரியங்கா செய்ய வேலை எல்லாமே அந்த சிஸ்டம்ல எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறாரு அப்படின்றது அந்த கோப்புல இருக்கு. இதை பார்த்த உடனே பிரியங்கா தேம்பி அழறா. நம்மள இவ்வளவு நேசிச்ச ஒருத்தரையா நம்ம நிராகரிச்சிட்டோம்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுட்டே இருக்கா. உடனே பிரியங்கா தன்னோட பழைய வாழ்க்கை நினைச்சு பாக்குறா. தான் காதலிக்கும் போது தன்னுடைய கணவர் தலை குனிஞ்சு தனக்கு ஷூலேஸ்லாம் போட்டு விட்டுலாம் நினைச்சு பாக்குறா. இவ்வளவு கவனிச்சுட்டு ஒருத்தரை நம்ம நம்மளோட ஆணவத்தாலும் அகம்பாவத்திலும் நம்ம இவ்வளவு நல்ல ஒரு கணவர், நல்ல அன்பானவரும் பாசமான ஒரு கணவர் நம்ம இழந்துட்டுமே அப்படின்றா. திடீர்னு என்னன்னு தெரியல, பிரியங்கா கிடுகிடு அந்த ஆபீஸ் விட்டு கிளம்பி போறா. அவரோட பிளாட்டுக்கு விஜயோட அறையை பாக்குறா. விஜயோட அறையில பாத்தீங்கன்னா ஒரு பழைய டிஷர்ட் மட்டும் தான் இருக்கு. அதை நினைச்சு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தப்படுறா. ரொம்ப முட்டாள்தனமா நம்ம ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம், நம்ம ஆணவ அகம்பாவத்தாலும் ஒரு விஷயம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. இருந்தும் சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் பார்க்கலான்னு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்கு ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அவர் இவ்வளவு பணம் சேர்த்தோம் நமக்கு அவருக்காக ட்ரீட்மெண்ட் எதுவுமே பாத்துக்கலையே அப்படின்ற போது ரொம்ப வருத்தப்படுறா, வேதனைப்படுறா, தேம்பி அழறா. ஒரு விஷயமும் பார்த்து செஞ்ச கணவருக்கு அவருக்கு ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் இருக்கு. ஆனா நம்ம ஒரு மனைவியா நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமே, நமக்காக இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காரு, இந்த கணவரையா நம்ம தொலைச்சோம்னு சொல்லிட்டு அந்த சோஃபால உட்காந்து ஹால்ல உட்காந்துட்டு அழறா. எந்த ஹால்ல இருந்து நம்ம விஜய் அமிச்சோமோ அவர் திரும்ப வரமாட்டாரான்னு ஒரு ஏக்கத்தோட பிரியங்கா அழுதுட்டே இருக்கா. அவளுக்கு பாத்தீங்க அப்படின்னா தன் கணவர் இல்லாத வீடு ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கு. அந்த வீடு அவளுக்கு எது இருந்துமே அந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கா. அவர் மறுபடியும் தன் கணவரை கான்டாக்ட் பண்ண நினைக்கிறா. ஆனா விஜய் ஒரு என்கிரிப்ஷன் மூலமா என்ன பண்றான், அந்த என்னோட இதுவே துண்டிக்கிற மாதிரி செஞ்சிருப்பாரு. பிரியங்கா எவ்வளவு விஜய் கான்டாக்ட் பண்ண நினைக்கிறா, இருந்தும் அவளால கான்டாக்ட் பண்ணவே முடியல. மறுநாள் கால ஆபீஸ்ல போறா. ஆபீஸ்ல போயிட்டு அங்க உள்ள டைரக்டர் பாக்குறா. ஐயா தயவு செய்து எனக்கு விஜயோட முகவரி கொடுங்க, நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன், நான் இப்ப அதை உணர்ந்துட்டேன், கண்டிப்பா நான் அவரை போய் பார்க்கணும், தயவு செய்து எனக்கு எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்லம்மா மற்றவங்க மாதிரி வெளில அவரால் வர முடியாது, அவர் டார்க் வெப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, உடனே நினைச்ச மாதிரி எதுவும் செய்ய முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் நாட்டோட எல்லையில உயிர் பாதுகாப்பு பண்றதுல இருக்காருமா, மற்றவங்களை போட அவர் வெளியில வர முடியாது, ஏன்னா நம்மளோட இந்தியாவில் உள்ள தரவுகள் எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு, அவர் நம்ம நினைச்ச மாதிரி வெளியே வர முடியாது அப்படின்றாரு. விஜய் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல சொன்னாருமான்னு சொல்லிட்டு சாஹிப் அவர் பெருமூச்சு விட்டுட்டு சொல்றாரு. என்ன சொல்லுங்க அப்படின்றாங்க. உங்க வெற்றியை நீங்க உறுதியா இருங்கன்னு சொல்லி சொன்னாருமா அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டின பிரியங்கா கண்ணில் ஒரே தண்ணி வருது. அவளால் தாங்கிக்க முடியல. தன் வாழ்க்கையே முற்றிலுமா துண்டிக்கப்படுற மாதிரி நினைக்கிறாங்க. பிரியங்கா அந்த ஆபீஸ்ல இருந்து வெளில வரும்போது அழுதுட்டே வராங்க. விஜய் போனதுக்கு அப்புறம் என்னோட மகிழ்ச்சி அனைத்தையும் விஜய் எடுத்துட்டு போயிட்டாரேன்ற மாதிரி இருக்கு. அவர் எப்படி இப்படி ஒரு விஷயம் செஞ்சாரு, எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு ஒரே யோசனை பண்ணிட்டே இருக்காரு. பிரியங்கா அவரோட பதிவு மூலமா ரகசியமா விஜய் எங்க இருக்காரு சொல்லிட்டு அவர் ஹேக்கிங் மூலமா அவர் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா அவர் பதுங்குழியில இருக்கிற மாதிரி அது காமிக்குது. அதனால கண்டிப்பா ஹேக்கரை எதிர்த்து போராடுறதுக்காக அந்த பதுங்குழியில அவர் இருக்கிறாருன்னு தெரிய வந்தது. அதனால என்ன பண்றா, அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு தன் உயிரை பயணம் வச்சுட்டு போயிட்டு இருக்கா. அவ போற நேரம் பாத்தீங்கன்னா நல்லா மழை புயல் எல்லாமே இடி மின்னல் எல்லாமே இருக்கு. நம்ம உயிரே போனாலும் நம்ம விஜய் ஒரு தடவை பார்த்தணும்ன்ற ஒரு எண்ணத்தோட போயிட்டு இருக்கா. அப்ப அங்க சோதனை சாவடி வருது. சோதனை சாவடி வந்தோடனே என்ன பண்றாங்க, அங்க காவலர்கள்லாம் நிறுத்துறாங்க. நிறுத்தணும் என்ன பண்றா,
பிரியங்கா தன்னோட ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறா. ஆனா இருந்தும் வந்து யாரும் அவளை உள்ள அனுமதிக்க விடவே இல்லை. சாலையோரத்திலே உட்காந்துட்டு இருக்க வண்டி இட்டு கேட்கறா. ரொம்ப நேரமா கேட்கறா. ஆனா ஒருத்தங்க கூட இல்ல, உங்களை அனுமதிக்க எங்களால முடியாது, நீங்க ஆபீசரா இருந்தா கூட இவரை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, இது வந்து தரவு சம்பந்தப்பட்டமான விஷயம், இங்க நீங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு காவலர்கள் அவங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கனமான இரும்பு கதவு திறந்து விஜய் வரான். அவன் கையில முகத்துல நிறைய கட்டுகள் இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி அவளை பார்த்த உடனே பிரியங்காக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா பிரியங்காக்கு இருந்த சந்தோஷம் விஜய்க்கு இல்லவே. விஜய்க்கு எந்த உணர்ச்சி இல்லாத மாதிரியே இருக்காரு. பிரியங்கா வந்து காலை படிச்சுட்டு கதறி அழறா. தயவு செய்து நான் செய்த மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, என் வாழ்க்கையில செஞ்சது எல்லாமே ரொம்ப பெருசான விஷயம், எனக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கண் இருந்துமே எனக்கு பார்வை தெரியாத மாதிரி இருக்கு, உங்களை இழந்தது எனக்கு என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு, தயவு செய்து வந்துருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனப்பூர்வமா அழுது ரொம்ப தேம்பி அழுது கேட்கிறா. இருந்தும் விஜய் ஒரு சிலை போலதான் நின்று இருக்காரு. அவருக்கு எந்த உணர்ச்சிகள் இல்லாம தான் நின்று இருக்காரு. விஜய் கேட்டு இருக்காரு. விஜய் கிட்ட வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றது. அப்பதான் விஜய் ஒரு வார்த்தை பேசுறாரு. வீடா, அந்த வீட்டுல நான் ஒரு குப்பை தான்மா, நீ தான் சொன்னீங்க, அந்த குப்பையே எடுக்க நீ வந்திருக்க, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என்னோட வேலையை பார்க்கறேன் அப்படின்றாங்க. தயவு செய்து நான் வேலையெல்லாம் விட்டுடுறேன், நான் உங்களுக்கு பணிவிடை செய்யறேன், நீங்க எனக்கு வாழ்க்கையில நிறைய விஷயம் நீங்க எனக்கு செஞ்சிருக்கீங்க, தயவு செய்து என்னை விட்டுட்டு போகாதீங்க, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு கஷ்டமா இருக்கு, உங்க வேலை இல்லாம இருக்கிறத மட்டும் தான் பார்த்தேன், உங்க அன்பை நான் பார்க்கல, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னாங்க. நீ என்கிட்ட ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயத்தை நான் உனக்கு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல இருந்து ஒரு விஷயத்தை பார்க்கறாரு. அதாவது ஃபைனல் டிவோர்ஸ்னு போட்டிருக்கு. அதாவது இந்த டாக்குமெண்ட் நான் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு உனக்கு டைவர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே பிரியங்கா கெஞ்சரா, அதை என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஆனா விஜய் வந்து அந்த இடத்துல நிக்காம என்ன பண்றாரு, உடனே அந்த இடத்த விட்டு போறாங்க. அந்த இடத்த விட்டு போற உடனே அந்த கதவு மூடப்படுது. ஆனா விஜய் கத்துறா. ஆனா விஜய் சற்றும் திரும்பி பார்க்காம தன்னோட வேலை தன்னோட பதுமொழிக்கு போயிட்டு இருக்காரு. அந்த பெரிய கதவை பாத்தீங்கன்னா படார்னு சத்தம் போட்டு மூடுறாங்க. அந்த இடத்துல ரொம்ப நேரமா உட்காந்து அழுதுபடியாவே இருக்கா. பிரியங்காவோட விஷயம் பிரியங்கா வீட்டுக்காரர் கடைசியா போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்வாரு. அதாவது இன்னைக்கு வந்து நான் உன்னோட கணவர் கிடையாது, ஒருத்தன் மக்களோட இதுக்காக தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. கணவர் வந்துட மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இங்கே பல மணி நேரம் அந்த மலைசோர்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. அவ கண்களை தண்ணீர் வற்ற வரைக்கும் அழுது தீர்ப்பா. ஆனா அவர் கணவர் ஒரு காலகட்டமும் வெளில வர மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, யோசனை பண்றா, 4 ஆண்டா நம்ம அவரை கொடுமைப்படுத்திருக்கோம், நம்ம ஒரு வேலைக்காரமா நடத்திருக்கோம், இது அவரோட கோபத்தின் வெளிப்பாடா கூட இருக்கலாம், நம்ம அவர் எந்த ஒரு விதத்துல நம்ம தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கா. அவர் ரொம்ப இப்பெல்லாம் அமைதியா இருக்கா. வந்து சொல்றா. திருப்பியும் என்ன பண்றா, பிரியங்கா தன்னோட வேலைக்கு போறா. தன்னோட வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட கண்ணாடி பெட்டியில தன்னோட கணவரோட கிழிஞ்ச டிஷர்ட் எப்பவும் வச்சிருப்பா. பிரியங்கா சந்திக்கிற சக ஊழியர் தெரியும் அந்த டிஷர்ட் ரொம்ப நல்லா பாதுகாக்கப்படுது அப்படின்னு செஞ்சுட்டே இருக்காங்க. பிரியங்கா மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது தன்னோட சொந்த பிரச்சனை நினைச்சு அவங்களோட ஒருத்தவங்களோட பேசி அந்த பிரச்சனை தீர்க்க முடிவெடுக்கிறா. பிரியங்கா யார்கிட்டயும் அதிகமா பேசுறது கிடையாது, யார்கிட்டயும் அதிகமா சிரிக்கிறதும் கிடையாது. அவளோட வேலையை மட்டும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கா. பிரியங்கா இப்ப நினைக்கிறா தன்னோட நாடு வந்து இப்ப ஆபத்தற்றதா இருக்குன்னு அவரது உணர்றா. ஏன்னா ஃபேண்டம் இருக்கிறதால நாட்டோட தரவுல எங்கேயும் வெளியே போகாத ஒரு நம்பிக்கையில இருக்கா பிரியங்கா. ஒரு நாள் பிரியங்காவோட ஜெனரல் கூப்பிடுறாரு. பிரியங்கா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்ப பிரியங்காவும் அவரோட ஆபீஸ்க்குள்ள போறாங்க. பிரியா, உங்க கணவர் வந்து இந்த மெடலை வாங்க மறுத்துட்டாரு, நான் வந்து நாட்டு மக்களுக்காக வேலை செய்ய வந்தேன், இந்த மெடலுக்காக வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய லேப்டாப் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு, இதுல ஒரு காணொலி பதிவு பண்ணிருக்காரு, இதை நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. உடனே பிரியங்கா ரொம்ப சந்தோஷமா அந்த லேப்டாப் வாங்கி அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. விஜய் பேசிருப்பாரு. பிரியங்கா, நான் உங்களை ஒரு போது வருத்தது கிடையாது, நீங்க உங்க சொந்த கால நிக்கணும், நீங்க எப்பவும் வெற்றி பெறணும், நீங்க ஒரு மூத்த அதிகாரியா இருக்கணும், நீங்க அதிகாரத்தை விட மக்கள் பெரியவர்கள் நீங்க நினைச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒரு பாதையில செல்றேன், ஆனா அங்கிருந்து திரும்ப வருவனா ஏதாவது சாத்தியமாகும்போது எனக்கு தெரியாது, என்ன நினைத்து நீ வருத்தப்படாத, நிகழ்காலத்தை வீணாக்காத, நான் இப்போதைக்கு நான் விடைபெறுகிறேன், இதோட இந்த வீடியோவும் முடியுதுன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே பிரியங்கா தேம்பி அழறா. விஜய் வந்துருங்கன்னு சொல்லிட்டு தேம்பி அழறா. அடுத்து பார்த்தா பிரியங்காக்கு வீரதீர விருது வழங்குறாங்க. வீரதீர விருது வழங்கும் போது அவ சொல்றா, இந்த கௌரவம் வந்து எனக்குரியதல்ல, ஒரு காலத்துல நான் வேலையற்றவன் சொல்லிட்டு நான் டைவர்ஸ் பண்ண ஒருத்தனை ரொம்ப வெறுத்தேன், ஆனா இவராலதான் இன்னைக்கு எனக்கு எல்லாமே சொந்தமா இருக்கு, இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய நேஷனல் பிரேவரி அவார்டு வாங்குறேன் அப்படின்னா என்னோட கணவரோட தியாகத்தால் தான் நான் இந்த விருதை வாங்குறேன். அவர் வைரம் போல வைரம் எங்க வருது, நிலக்கரி சுரங்கத்துல இருந்தா வருது இல்ல, அந்த மாதிரிதான் இருந்தாரு, அவர் வெறும் நிலக்கரியா மட்டும் தான் பார்த்தேன், அந்த நிலக்கரிக்குள்ள அந்த வைரம் இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை அப்படின்றா. அந்த விருது வாங்குற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷர்ட், டிஷர்ட், ஒரு ஜீன்ஸ், கண்ணாடி போட்டு சுருட்டு முடிவெடுக்கிற உடனே பிரியங்கா கிட்ட அந்த இடத்த விட்டு ஓடுறா. ஒருவேளை வந்து விஜய் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பாக்குறா. ஆனா அவ கிட்ட போய் பாக்குறாங்க, யாரும் கிடையாது. இப்ப வந்து அவ ஒரே விஜயோட நினைப்பிலே இருக்கா. விஜய் தனக்காக வந்துட மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட இருக்கா. அதாவது ஒருவரை இழப்பதால் ஏற்படும் காயம் ஒருபோதும் ஆறாதுன்றது பிரியங்கா வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம். பிரியங்கா அவர் என்ன நம்ம பார்க்கவே மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடவே எப்பவும் இருக்கா. இப்ப அவளோட வாழ்க்கையில பணம் இருக்கு, நிம்மதி இல்ல, கர்வம் இல்ல, வெறுமை மட்டும் இருக்கு. ஒரு நேரத்துல யோசனை பண்ணிட்டு இருக்கா, கண்டிப்பா என்னைக்கா ஒரு நாள் விஜய் நம்ம நேர்ல பாக்கணும் அப்படின்னு தன் மனசுல நினைச்சிட்டே இருக்கா. அப்ப அடிக்கடிக்கு விஜய் கொடுத்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. ஆனா அப்புறம் பிரியங்கா தான் மனசை கட்டுப்படுத்திடுற, கண்டிப்பா நம்ம கணவர் நம்மளோட நாட்டு தரவுக்காக வேலை செய்யறாரு, நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக வேலை செய்யறாருன்னு சொல்லிட்டு சில சமயம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டே இருக்கா. பிரியங்கா வந்து உயிரோட தான் இருக்கா. ஆனா தான் செஞ்ச தண்டனைக்காக தினம்
வாழறா. சில தவறுகளை திருத்த முடியும், சில தவறுகளை திருத்த முடியாது. ஆனா விஜய் நினைச்சிருந்தா பிரியங்கோட தவற மன்னிச்சிருக்கலாம். ஆனா விஜய் வந்து பிரியங்கோட தவறுகளை மன்னிக்கல. விஜய் செய்தது சரியா தவறா, இல்ல விஜய் இன்னொரு வாய்ப்பு பிரியங்கா கொடுத்துருக்கணும் நீங்களா நினைக்கிறீங்களா? பிரியங்கா இப்ப எப்போதும் போல எந்த ஒரு கர்வம் இல்லாம தன்னோட பணியை ரொம்ப அழகாவே செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தும் ஒரு வெறுமை, இருந்தும் தன் கணவர் இல்லாத ஒரு வெறுமை பிரியங்கா மனசுக்குள்ள இருந்துதான் இருக்கு. தினம் தினம் தண்டனை பிரியங்கா அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. விஜய் செய்தது தவறா இல்ல சரியான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.